சேர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. அற்புதமாய் ராம் முழுவதும் அடியேனை நீர் காத்திரே. உமது செட்டை நிழலதிலே படுத்திருந்தேன் ராம் முழுவதும். உமது கரம் அணைத்திடவே ஆறுதலாம் நித்திரையும். மேக நல்ல நல்ல சரணங்கள் உண்டு. ஸ்தோத்திரம். அருமையான ஒரு பாடல், பழைய பாடலாக இருந்தாலும் அருமையான கருத்து செறிவுள்ள பாடல். எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். தெரியாதவர்கள் கற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்கள் இணைந்து பாட அன்பாய் கேட்கிறேன். வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. அற்புதமாய் ராம் முழுதும் அடியேனை காத்தீரே. அற்புதமாய் ராம் முழுதும் அடியேனை காத்தீரே. வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. நித்திரையை இன்பமாக்கி பத்திரமாய் இருதயத்தை. நித்திரையை இன்பமாக்கி பத்திரமாய் இருதயத்தை. சுத்தமான இரத்தத்திற்குள் சுத்தமாக வைத்திருந்தீர். சுத்தமான இரத்தத்திற்குள் சுத்தமாக வைத்திருந்தீர். வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. பலவிதமாம் சோதனைகள் எம்மை சூழ வந்திருந்தும், பலவிதமாம் சோதனைகள் எம்மை சூழ வந்திருந்தும், ஒன்றும் எம்மை அணுகாமல் அன்புடனே பாதுகாத்தீர். ஒன்றும் எம்மை அணுகாமல் அன்புடனே பாதுகாத்தீர். வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. சந்திப்பீரே இக்காலைதனில் தந்திடவே திருவரங்கள். சந்திப்பீரே இக்காலைதனில் தந்திடவே திருவரங்கள். சந்தோஷமாய் பகல் முழுதும் ஆவிக்குள்ளே யான் பிழைக்க. சந்தோஷமாய் பகல் முழுதும் ஆவிக்குள்ளே யான் பிழைக்க. வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. தந்திடுவீர் அபிஷேகம் புதிதாக இப்புது நாளில். தந்திடுவீர் அபிஷேகம் புதிதாக இப்புது நாளில். நடத்திடுவீர் உம்மாவியினால் உமது திரு சித்தமதில். நடத்திடுவீர் உம்மாவியினால் உமது திரு சித்தமதில். வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. பாவம் ஒன்றும் அணுகிடாமல் பரிசுத்தமாம்
பாதை செல்ல பாவம் ஒன்றும் அணுகிடாமல் பரிசுத்தமா பாதை செல்ல தேவையான சர்வாயுதங்கள் தாரும் ஜெப ஆவியுடன் தேவையான சர்வாயுதங்கள் தாரும் ஜெப ஆவியுடன் வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா வாழ்த்துகிறேன் காலையிலே வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா வாழ்த்துகிறேன் காலையிலே படைக்கிறேன் என் இருதயத்தை பலிபீடத்தில் முற்றுமாக படைக்கிறேன் என் இருதயத்தை பலிபீடத்தில் முற்றுமாக கண்களுடன் செவியோடு வாயும் கையும் காலுமாக கண்களுடன் செவியோடு வாயும் கையும் காலுமாக வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா வாழ்த்துகிறேன் காலையிலே வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா வாழ்த்துகிறேன் இக்காலையிலே நேசரேவும் திருவருகை இந்நாளில் இருந்திடினும் நேசரேவும் திருவருகை இந்நாளில் இருந்திடினும் ஆசையுடன் சந்திக்கவே ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளும் ஆசையுடன் சந்திக்கவே ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளும் வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா வாழ்த்துகிறேன் இக்காலையிலே வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. என்ன அருமையான பாடல். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பலவிதமான சோதனைகள் கடந்த காலங்களில் வந்தாலும் ஒன்றும் அணுகாமல் நீர் பாதுகாத்தீர். சந்திப்பீரே இந்த காலைதனில் எதுக்கா? திருவரங்களை தருகிறதற்காக என்று பாடுகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தந்திடுவீர் அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம், புதிதாக புது நாளில் என்று சொல்லி அங்கே பாடுகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உடைய ஆவியினாலே இந்த மாதம் முழுவதும் நடத்துவீராக ஆண்டவரே. விசில் வந்துட்டே இருக்குது, கொஞ்சம் அதை விட்டுருங்க அப்படியே. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். தந்திடுவீர் அபிஷேகம் புதிதாக இந்த புது நாளில் கொடுத்து என்ன செய்யுங்க? உம்முடைய ஆவியினாலே உம்முடைய திரு சித்தத்திலே என்னை நடத்தும் என்று பாடினோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பாவம் ஒன்றும் அணுகிடாமல் பரிசுத்தமாய் உம்முடைய பாதையிலே செல்ல தேவையான சர்வாயுதங்கள் ஜெப ஆவியோடு எங்களுக்கு தார ஆண்டவர். என்ன அருமையான ஒரு பாடல். இதுல 5வது சரணத்தை நீங்கள் மாத்திரம் பாட போறீங்க. தந்திடுவீர் அபிஷேகம் புதிதாக இப்புது நாளில் நடத்திடுவீர் ஆவியினால் உமது திரு சித்தமதில். பாடலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நல்ல சத்தமாய் நல்ல உற்சாகமா பாடுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி நல்ல ஒரு ஃப்ரெஷ் மார்னிங், நியூ டே, நியூ மந்த். ஆமென். ஆண்டவர் நமக்கு நியூ ஸ்ட்ரெங்த்தை கொடுப்பார், புதிய பலனை கொடுப்பார். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? தந்திடுவீர் சித்தமதில் நடத்திடுவீர் ஆவியினால் உமது திரு சித்தமதில். வாழ்த்துகிறே இயேசு ராஜா வாழ்த்துகிறே இக்காலையிலே. வாழ்த்துகிறே இயேசு ராஜா வாழ்த்துகிறே இக்காலையிலே. வாழ்த்துகிறேன் வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா வாழ்த்துகிறேன் இக்காலையிலே.
வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா. வாழ்த்துகிறேன் இவ்வேளையிலே, இவ்வேளையிலே அற்புதமாய் ராமுழுதும் அடியேனை காத்தீரே. அற்புதமாய் ராமுழுதும் அடியேனை காத்தீரே. வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே, வாழ்த்துகிறேன் இயேசு ராஜா, வாழ்த்துகிறேன் இக்காலையிலே. அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது, அவருடைய தயவு மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்துகிறது. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அவருடைய கிருபை நம்மை தாங்கி வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த பாடலை பாடப்போகிறோம். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்தியதே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர், அவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், அவர் உண்மை உள்ளவர். சொல்லுங்க, அவர் உண்மை உள்ளவர். ஆமென். அவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். இந்த வார்த்தையை நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேங்கிறத கொஞ்ச நேரம் கழிச்சு புரிஞ்சுக்குவீங்க. அவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர். கடந்த ஆண்டு முழுவதும் பாடுறத அந்த முதல் ஸ்டான்ஸாவை காட்டுங்க. கடந்த நாட்கள்னு பாட போறோம், சரியா? கடந்த நாட்கள், இந்த வருஷத்துல முதல் மாதத்துல இருந்து நேற்று வரைக்கும் இந்த கடந்த நாட்கள், இன்னும் நம்ம ரட்சிக்கப்பட்ட காலத்துல இருந்து நேற்று வரைக்கும் இந்த கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை கரம் பிடித்து நடத்தினார். தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல நம்மை தோளில் சுமந்து நடத்தின அவருடைய கிருபைகளை எண்ணி இந்த வேளையில இருதயத்துல நன்றி நிறைந்த இருதயத்தோடும் அன்போடும் கூட நம்ம ஆண்டவரை இந்த வேளையில நாம் பாடுவோமாக. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுவே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுவே, ஆண்டு நடத்திடுவே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கரத்தை பிடித்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. தகப்பன் பிள்ளையை சுமப்பது போல தோளில் சுமந்து நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. வியாதி படுக்கை மரண நேரம் பலனற்ற வேளையில் தாங்கினாரே. விடுதலை தந்தார், பலனும் மீந்தார், சாட்சியாய் நம்மை நிறுத்தினாரே. விடுதலை தந்தார், பலனும் மீந்தார்,
நம்மை நிறுத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. சோதனை நம்மை சூழ்ந்திட்ட நேரம் வலக்கரத்தால் நம்மை தேற்றினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. வார்த்தையை அனுப்பி நம்மோடு பேசி தைரியப்படுத்தி நடத்தினாரே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர், பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கண்ணீர் கவலை யாவையும் போக்க கர்த்தர் இயேசு வருகின்றாரே. கண்ணீர் கவலை யாவையும் போக்க கர்த்தர் இயேசு வருகின்றாரே. கலங்கிட வேண்டாம், பயப்பட வேண்டாம், அவரோடு நாமும் பறந்து செல்வோம். கலங்கிட வேண்டாம், பயப்பட வேண்டாம், அவரோடு நாமும் பறந்து செல்வோம். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் பெரியவர் பரிசுத்தர், பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நல்ல ஆராதித்து பாடலாமா? நம் தேவன் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர். ருசித்து பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அல்லேலூயா. பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, என்றென்றும் மாறாதது. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுவே. ஆண்டுகள் தோறும் ஆண்டவர் கிருபை ஆண்டு நடத்திடுவே. ஆண்டு நடத்திடுவே. கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். கர்த்தர் நல்லவர், நம் தேவன் பெரியவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர். பெரியவர் பரிசுத்தர், கிருபைகள் நிறைந்தவர், உண்மை உள்ளவர்.
பெரியவர் பரிசுத்தர் கிருபைகள் நிறைந்தவர் உண்மை உள்ளவர். கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோம். இந்த காலவேளையிலே உம்மை உயர்த்துகிறோம், 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 உயர்த்துகிறோம். பெரியவரே உம்மை உயர்த்துகிறோம். எங்களுக்கு நல்லவராக இருக்கிறவரே, சுத்த இருதயம் உள்ளவர்களாக இஸ்ரவேலருக்கு நல்லவராகவே இருக்கிறவரே, நீர் மகா பெரியவர். எங்கள் நடுவில் நீர் ஒருவரே பெரியவர், நீர் உயர்ந்தவர், பரிசுத்தரே. துதிக்கிறோம். இருதயத்தின் ஆழத்துல இருந்து நீங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம், அவரை துதிக்கலாம், அவர் யாரா இருக்கிறார் என்பதற்காக அவரை ஆராதிக்கலாம். ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி பயபக்தியோடு கூட, சந்தோஷத்தோடும் கூட, உற்சாக மனதோடு கூட சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிக்க அன்பாய் கேட்கிறேன். நீங்கள் ஆவியோடும் துதிக்கலாம், கருத்தோடும் துதிக்கலாம். துதிக்க துதிக்க ஒரு புதிய பலன் வரும் உனக்குள்ள. உள்ளான மனுஷன் ஆவியானவர் பலப்படுத்துறதை நீ உணர முடியும். நீ ஆவியில துதிக்க துதிக்க துதிக்க, நீ ஆவியில துதிக்க துதிக்க துதிக்க, உனக்குள்ள ஒரு உள்ளான மனுஷன் இல்ல, உள்ளான மனுஷியில ஒரு ஆவியின் பலனை கர்த்தர் தருவார். நீ பலனால் கர்த்தர் தரிப்பிப்பார். நீ சோர்ந்து போய் விழுவது இல்லை. சோர்ந்து போகிறவனுக்கு பலனை தருகிறவர் அவர். சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர் அவர். எங்கள் வாஞ்சையே, எங்கள் விருப்பமா இருக்கிறவரே, ஓ ஜீசஸ், இயேசுவே, 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 இயேசுவே. அந்த உன்னத நாமத்தை சொல்லி கூப்பிடுவோமா? இயேசுவே, 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 அடைபட்டிருக்கிற சில வாசல்களை ஆண்டவர் திறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சிலருடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் அடைபட்டிருந்த சில வாசல்களை கர்த்தர் கிருபையாய் திறக்கிறதற்காக, கிருபையாய் திறக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Let this month be a month of solutions for you. Let this month be a month of solutions. தீர்வுகளுக்கான ஒரு மாதமாய் கர்த்தர் சிலருடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கிறார். உனக்கு ஒரு தீர்வு வரும். ஷாதா ரமன் அசியா கரபா ரமன ஹசிடி ஆண்டர தகல மௌடி ஆல்தகாதியா கரபா லீக்க பலபலாக்க பலபா. சபையே, கர்த்தரை கர்த்தரை அண்டி கொண்டிருக்கிற சபையே, கர்த்தரை உயர்த்தி இருக்கிற சபையே, கர்த்தரை உயர்த்தி கொண்டிருக்கிற சபையே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கர்த்தரை ஆராதித்து வருகிற சபையே, ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவர் உனக்காய் கிரியை செய்வார். சந்தர பௌரி யாத்துரபா ரிவாலா ஹண்டர யாக்குட மலாக்கவரா சியாந்தரே
மகி ஷகன ஹோரியா குரபல துரபல ஹீரபலபாரபா ரிக்க துடபலகதர வீசி கபலகது நமோசி தரபலபா நிகந்தர தியானமா ஏசே கேதமனதோரிகா ரியாந்தர லகலமசே ரியாதுர்லிபி ஷியாந்தர லகலபலபேர பலபலமாதி தெலகலகலகலகே ரியாந்தர லகதனமே தீடொடொலொடொடொலொடொலொ கோடொடொடொ ஷீதரகே. அபிஷேகத்தை பெற்றெடுக்கிறவர்கள் 2 நிமிடமாகில அந்நிய பாஷைகளிலே கர்த்தரை துதிக்க கேட்கிறேன். இயேசுவே 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 இயேசுவே. துதித்துக் கொண்டே இருங்க, துதித்துக் கொண்டே இருங்க. உங்களுக்குள்ள ஒரு திருப்தி வர்ற வரைக்கும், உங்களுக்குள்ள ஒரு ஆத்மாவில் ஒரு திருப்தி வர்ற வரைக்கும், உங்க கண்கள்ல கண்ணீர் வருமானால் கர்த்தரை நல்லா நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். அவர் மேல நன்றியா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவர் மேல அன்பா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இருதயம் பொங்கி வரணும். அந்த துதி இருதயம் பொங்கி வரணும். கிளிப்பிள்ள போல அல்ல, எக்ஸூபரண்டா, அதுவா தானா வார்த்தைகள் பொங்கி வர வேண்டும். அந்த அளவுக்கு விட்டு கொடுத்துருங்க, விட்டு கொடுத்துருங்க, விட்டு கொடுத்துருங்க. சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் விட்டு கொடுத்துருங்க. இந்த மாதத்துக்கு வேண்டிய கிருபையை கர்த்தர் உனக்கு தருவார். இந்த மாதம் இருக்கிறவனுடைய பிரயாணங்களை கர்த்தர் வாய்க்க செய்வார். சூழ்நிலைகளிலே உனக்கு அனுகூலங்களை தருவார். ஷதா ரபி ஹதரியா கரவா தியாலபரபா நிதந்தரியாங்கரபரபா ஷகரபலதி தகதகதகதக சீக்கரபலபரபா. சிலருடைய வாழ்க்கையிலே உனக்கு வழியிலே சத்துரு வைத்திருக்கிற சில ஆபத்துகளையும் சில கன்னிகளையும் கர்த்தர் முன்கூட்டியே உணர்த்தி நீ அவைகளுக்கு விலகி போகும்படிக்கு உனக்கு போக்கையும் ஏற்படுத்தி கொடுப்பார். ஷந்தர ஹலா பலாதி தலகரபா ஷிகபலா துடமனா ரியகமனமனா சிக்கமனமா. முகாந்திரம் இல்லாமல் உன்னை பகைத்த சில பேர், முகாந்திரம் இல்லாமல் தங்களுடைய தவறான புரிந்து கொள்ளுதலினாலே உனக்கு முகம் திருப்பின சில பேர் உன் அண்டையிலே பட்சமாய் வருவார்கள். உன் அண்டையிலே பட்சமாய் வருவார்கள். பயப்படாதே. கர்த்தர் கொடுத்திருக்கிற உனக்குள்ளே கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை குறித்தும் கர்த்தர் உனக்குள்ளே கொடுத்திருக்கிற வரங்களை குறித்தும் அசதியாயிராதே மகனே, அசதியாயிராதே, அசதியாயிராதே. அனல் மூட்டி எழுப்பிவிடு என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உனக்குள்ளே கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற அந்த விலையேறப்பெற்ற அபிஷேகத்தை, அந்த தெய்வீக கிருபா வரத்தை குறித்து அசதியாயிராதே. அனல் மூட்டி எழுப்பிவிடு. இன்னும் ஜெபி, இன்னும் ஆவில நிரம்பி ஜெபி. பராசி கரக நமந்தி யாக்கடலகரமா ஒரு கமனமா. உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரங்களாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ரீஹா துரிபி சீக்க துடம நக்கரவலமா நீக்க துடமா. நீ சத்துருவின் ஸ்தோத்திரம் கோட்டைகளை ஜெயிப்பாய். ரீகா ரமனா சகதமா. சபையை நீ கால் மிதிக்கிற பகுதிகளை கர்த்தர் உனக்கு சொந்தமாக்கி தருவார். நீ கால் மிதிக்கிற பகுதிகளை கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக தருவார். ஏரவல ஷெரபெல பேரிவலதுரல ஓரியாதரலகர மௌரியாந்தரலகரமா கீக்கல கொட்டரோ கண்டதவி கண்டரிதிகி தெரியாக்கரவலோ ஜிடலகரமா சகதனமனமா அரகனமனமா லீக்கதகரமனமா. பாதைகள் இல்லாத சில இடங்களிலே கர்த்தர் உனக்கு புதிதாக ஒரு பாதையை உருவாக்கி தருவார். ரபலா சபலபலா திடல பரதடி ஆக்கரவே ரிக துடமனா துடபனகதமோ சீதரபியாக்கபரமா. யார் யாருக்கு என்னென்ன வார்த்தைகள் என்பது உங்களுக்கு தெரியும். உங்கள் சூழ்நிலைகளில் அவைகள் நிறைவேறும் பொழுது நீங்கள் கர்த்தருக்கு சாட்சியிடுங்கள். கர்த்தருடைய நாம மகிமைக்காக சாட்சியிடுங்கள் பிரியமானவர்களே. ஓ ஷீதாலா தரர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 ர
விசுவாசத்துல இன்னமும் பலப்படு. நாளலை போல இராதே.
விசுவாசத்துல பலப்படு. உனக்குள்ளே கர்த்தர் செய்ய வேண்டிய கிரியைகள் இன்னும் சில உண்டு. அதை அவர் செய்து கொண்டு இருக்கிறார். அதை விளங்கிக்கொள். கீகரஹூஷி அந்தனா கமனா துடபா கந்தரபோ கபரபா ஹே கபலாஷி கலா துரியாதனா திதா கபல கூரிபி யாங்கரவே நிபலோஷி காதி பசிகரவுட மாத்தியா கலவலவா ரிகதட லகதபத சிதிரிபி யாங்கபரபதகதர மனமனம. இயேசுவே 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 இயேசுவா 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 இயேசுவே அருகினிலே ஆவலாய் வருகிறேன். இயேசுவே அருகினிலே ஆவலாய் வருகிறேன். என் நேரமும் எந்த சுவாசம் உம்மையே துதித்திடுவே. எந்நாளுமே எந்தன் வாழ்க்கை உம்மகிமை பாடிடுவே. என் நேரம் எந்தன் சுவாசம் உம்மையே துதித்திடுமே. எந்நாளுமே எந்தன் வாழ்க்கை உம்மகிமை பாடிடுவே. சேர்த்து சொல்லுவோம். இயேசுவே. சத்தத்தை உயர்த்தி அந்த அற்புத நாமத்தை சொல்லி கூப்பிடுவோம். இயேசுவே இயேசுவே இயேசுவே. Thank you Holy Spirit. நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி. தொடர்ந்து எங்கள் நடுவில் அசைவாடும் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இன்றைக்கு புதிதாய் வந்திருக்கிற என்று சொல்லுகிற யாராக இருக்கிறீங்களா? எனி நியூ கமர்ஸ் டுடே? இல்லை. ஓகே. இந்த மாதத்துல பிறந்த ஜூன் மாதத்துல பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் யாராகிலும் இருக்கிறீங்களா? ஜூன் மாதத்துல பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுகிறவர்கள் இருந்தால் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வாவ், ஸ்தோத்திரம். எல்லாருக்காக நம்ம கரங்களை தட்டியவர்களை வாழ்த்துவோம். எல்லாருக்கும் பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்தோத்திரம். இவர்களுக்காக நாம ஜெபிக்கலாமா? பாஸ்டர் ரஞ்சித் முன்னால வந்து இவர்களுக்காக ஆசீர்வதித்து ஜெபிக்க அன்பாய் கேட்கிறேன். எல்லாரும் மனதார உங்களுக்கு நேராக கையை நீட்டி ஆசீர்வதிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுகிறவர்களை ஆண்டவர் இந்த நாளில் இந்த மாதத்தில் ஆசீர்வதிக்கும்படிக்கும் தொடர்ந்து அவர்களை பலப்படுத்தும்படிக்கும் தொடர்ந்து அவர்களை ஸ்தோத்திரம் ஆண்டவர் வழி நடத்தும்படிக்கும் ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணலாம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உம்மை துதிக்கிற ராஜா தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே எழுந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா தகப்பனே. இந்த நாளில் பிறந்த நாள் காண்கிற ஆண்டவரே, திருமண நாள் காண்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனாய கர்த்தர் புதிய ஆண்டை தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்த ஆண்டு முழுவதும் நீர் கூட இருந்து நடத்தி வந்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
பிறந்த நாள் காண்கிறவர்களுக்கு ஆண்டவரே புதிய நன்மையினாலும் கிருபையினாலும் நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கடந்த ஆண்டு முழுவதும் கூட இருந்து நடத்தின தேவன் இந்த ஆண்டிலும் ஆண்டவரே நீர் கூட இருந்து நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிற ராஜா. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறேன் தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நன்மையினால் முடிசூட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிற ராஜா. திருமண நாளை காண்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இன்னும் ஆண்டவரே ஆசீர்வாதங்களை என் தேவனீர் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, குடும்பத்துல சமாதானத்தை என் தேவனீர் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு காலை நமக்கு 10:30 மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறும். அப்படி விட்டுருங்க. விசிலிங் வருதா? இல்லை இல்லை, ஜஸ்ட் விட்டுருங்க. விசிலிங் வரல. இன்றைக்கு காலை 10:30 மணிக்கு நமக்கு உபவாச ஜெபம் நடைபெறும். அதில் பாஸ்டர் சாம்சன் சரவணன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். ஆகவே உபவாச ஜெபத்துக்கு எல்லாரும் வாருங்கள். உபவாசிக்க முடியாவிட்டாலும் வாருங்கள். கர்த்தர் ஏற்ற வேளையிலே நீங்கள் உபவாசிக்க கர்த்தர் பலன் தருவார். ஒரு 1 மீல் சாக்ரிஃபைஸ் பண்ணி வர கூடுமானால் அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் உங்களுக்கு. வீட்டில் இருக்கிறவர்கள், நான் வேலைக்கு எதுவும் செல்லவில்லை, ஐ எம் அட் ஹோம் என்று இருக்கிறவர்கள், நீங்கள் கண்டிப்பாக இந்த உபவாச ஜெபத்தை மிஸ் பண்ண வேண்டாம் என்று சொல்லி அன்போடு கூட கேட்கிறேன். அதை உங்கள் ரெகுலர் ஷெட்யூலில் வைத்து கொள்ளுங்கள். வீக்லி ஷெட்யூலில் சாட்டர்டே மார்னிங் 10 to 12:30 ஐ வில் பி அட் சர்ச், சபையில் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு. நாளைக்கு நமக்கு முதல் வார ஆராதனையாக இருக்கிறபடினாலே நமக்கு வழக்கம் போல அது திருவிருந்து ஆராதனையாக இருக்கும். இன்றைக்கும் நமக்கு திருவிருந்து உண்டு. ஸ்தோத்திரம். நாளை மாலை ஆராதனையிலே கர்த்தருக்கு சித்தமானால் டாக்டர் ஜெயபாலன் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். நம்முடைய அசம்பிளிஸ் ஆஃப் காடிலே மூத்த ஊழியர்களிலே அவரும் ஒருவர். அவருக்கு 78 வயசு ஆச்சுது, ஏறக்குறைய 78 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் தமிழ்நாடு வேதாகம கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வராக இருந்தவர். கடந்த காலங்களிலே அவர் நம்ம நிர்வாக குழுவிலும் கமிட்டி மெம்பராக சில ஆண்டுகள் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றினவர்கள். நல்ல ஒரு பைபிள் டீச்சர். கர்த்தருக்கு சித்தமானால் நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆராதனையிலே அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த கூட்டங்களுக்காக ஜெபியுங்கள், பங்கு பெற பிரயாசப்படுங்கள் என்று அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட பிறகு நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு நினைப்பூட்டுகிற அவருடைய வாக்குத்தத்த வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை என் மனசுக்குள்ளே வந்தது. ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன் ஆண்டவர்கிட்ட. இன்னொரு காரியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வார்த்தை மனதிற்குள்ளே வந்தது. அந்த எந்த வார்த்தைன்னு அது உங்களுக்கு ஒரு க்ளூ லேசாக கொடுத்தேன். பாடல் பாடும் பொழுது ஒரு வார்த்தையை 2 தடவை சொல்லி பின்னால் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னேன். கவனிச்சிருப்பீங்க இல்லையா? உண்மை உள்ளவர். ஆமென் சொல்லுவோம். உண்மை உள்ளவர். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 23ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வேகமாய் சத்தமாய் வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் வாசிங்க, அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. இதுதான் நமக்கு இந்த மாதத்துல கர்த்தர் நினைப்பூட்டி தருகிற வாக்குத்தத்த வார்த்தை. அவர் உண்மை உள்ளவர். என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? மகனே மகளே, நான் உனக்கு சொன்னவைகளை நான் நிறைவேற்றுவேன். அதில் கொடுத்த வாக்கில் நான் உண்மையாக இருப்பேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். ஸ்தோத்திரம். இந்த ஜெபிக்கலாமா? இந்த வசனத்தை வைத்து கர்த்தர் எதிலெல்லாம் உண்மையாக உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் சில காரியங்களை அடிக்கோடிட்டு காண்பித்து விட்டு இதில் ஒரு விரிவான செய்தியை நாளைக்கு நாம் தியானிப்போம். இன்றைக்கு ஒரு சுருக்கமான ஒரு செய்தி, ஒரு அவுட்லைன் போல அதை தியானித்து விட்டு நாம் கர்த்தருடைய பந்திக்கு நேராய் கடந்து போகிறோம். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஒரு விசை
என் ஆவியை உயிர்ப்பிக்க பண்ணுங்க ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை மூலமா என்னோடு கூட பேசுங்க. நீர் உண்மை உள்ளவர் என்பதை ருசிக்கும்படி கர்த்தர் செய்வீராக. பரலோகத்தின் தேவனே, பரிசுத்தம் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் இந்த செய்தியை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். அதோடு கூட இந்த நாளிலே எங்களுக்கு இருக்கிற திருவிருந்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். இந்த நாளிலே, இந்த மாதத்தின் முதல் நாளில் உம்முடைய ஜனங்கள் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்தில் படைக்க இருக்கிற காணிக்கைகள், தசம பாகங்களை ஆண்டவர் அங்கீகரித்தரலும் ஆசீர்வதித்தரலும். இந்த மாதம் அவள் தேவைகள் எல்லாம் அற்புதமாய் சந்திக்கப்பட்ட மாதமாய் இருக்கும்படி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே என்று எழுதப்பட்டிருக்கிறது. Let us hold fast the confession of our hope without wavering, for he who promised is faithful. நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர், பல விதங்களில் உண்மை உள்ளவர், தலைமுறைகளுக்கும் அவர் உண்மை உள்ளவர். வேதத்திலும் சபை சரித்திரத்திலும் கர்த்தராகிய இயேசுவை நெருக்கமாக அறிந்தவர்கள், பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நெருக்கமாக அறிந்திருக்கிறவர்கள், பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நெருக்கமாக அறிந்திருக்கிறவர்கள், முதலாவது அவர் நல்லவர் என்பதை ருசித்தார்கள், சர்வ வல்லவர் என்று அவரை அனுபவித்தார்கள். அடுத்தபடியாக அவர் உண்மை உள்ளவர் என்பதை கண்டு கொண்டார்கள். முதலாவது நல்லவர் என்று ருசித்தார்கள், சர்வ வல்லவர் என்பதை அனுபவித்தார்கள். யாருடைய வாழ்க்கையை வேணாலும் எடுத்து பாருங்க, வேதாகம பரிசுத்தவான்கள்ல அவர்களுக்கு அவர் நல்லவராக இருந்தார், நமக்கும் நல்லவராக இருந்திருக்கிறார். அவர்களும் சர்வ வல்லவராக அவரை ருசித்தார்கள், அனுபவித்தார்கள். நமக்கும் தெரியும் எத்தனை சந்தர்ப்பங்கள்ல அவர் தம்முடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில அவர் காண்பித்து இருக்கிறார் என்று நமக்கு தெரியும். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, அவர் உண்மை உள்ளவர் என்பதை அவர்கள் கண்டு கொண்டார்கள். நாமும் எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை கண்டிருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறபடியினாலே அவரை நம்பி வந்த எவரையும் அவர் ஒருபோதும் கைவிடுகிறது இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆகவேதான் பரிசுத்த பவுல் அடிகளார் எழுதுகிறார், 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை சந்தர்ப்பங்கள்ல நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் பொழுது உண்மையை விட்டு அவருக்கு உண்மையா இல்லாம விலகி போயிடுறோம். லைஃப்ல எடுக்கிற தீர்மானங்கள்ல அவருக்கு உண்மையா இல்லாம விலகி வெளியே போயிடுறோம். ஆனா அவருடைய உண்மை, அவருடைய இரக்கங்கள் நம்முடைய மேல் அப்படியே வியாபித்திருக்கிறதை நாம் அனுபவிக்கிறோமே. அவருடைய உண்மை, நாம் உண்மை இல்லாதவர்களா இருந்தாலும் அவர் எப்படி இருக்கிறார்? உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி பவுலடிகளார் அந்த இடத்துல எழுதுகிறதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 1:18 பவுலடிகளார் ஆண்டவரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 1:18 அதற்கு எப்படிப்பட்ட தேவன் சாட்சியா? நாங்க உங்கள்கிட்ட வரும்போது நாங்க எந்த பொய்யவும் பேசலையா, உள்ளதா சொன்னோம், இல்லைன்னா இல்லைன்னு சொன்னோம், அவ்வளவுதான். அதற்கு இப்படி பேசுகிற உண்மை உள்ள தேவன் சாட்சி. உள்ளதை உள்ளது என்று சொல்லுவார், இல்லதை இல்லது என்று சொல்லுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு பேர் என்ன பேரு? உண்மை உள்ள தேவன் என்று. அங்கே ஆங்கில வேதாகமத்தில் as surely as God is faithful என்று எழுதப்பட்டிருக்கிறது. as surely as God is faithful என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 86ஆம் சங்கீதம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது it speaks of the very nature of God. அந்த வசனம் ஆண்டவருடைய குணத்தை, அவருடைய குணாதிசயங்களை அது காட்டுகிறது. அதுல தமிழ் பைபிள்ல அவர் சத்தியமுள்ள தேவன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 86:15 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லுங்கள், எடுத்தவங்க வாசிங்க.
நீர் பூரண கிருபை. எப்படிலாம் சொல்ல, அவர் மன உருக்க உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அவருடைய குணாதிசயம், அவர் நீடிய பொறுமை உள்ளவர், பூரண கிருபை உள்ளவர், கடைசியா சத்தியமுள்ள தேவன். அதுல ஆங்கிலத்துல என்ன போட்டிருக்கு? அபவுண்டிங் இன் லவ் அண்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ். ஃபெய்த்ஃபுல்னஸ்னா உண்மையா இருக்கிறது. நமக்கு உண்மையா இருக்கிறது. உண்மையா இருக்கிறதுக்கு உள்ள சாராம்சம் என்னன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஆராதனையில உங்களுக்கு நான் சொல்லுவேன். அவ்வளோ 2-3 காரியம் இருக்கும் அதுல. உண்மையா இருக்கிறதுனா அதோட அந்த தன்மை எப்படிலாம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 விஷயங்கள் நாளைக்கு ஆராதனையில உங்களோடு கூட நான் பேசுவேன். இப்போ இன்னொரு வசனத்தை சுட்டி காண்பிக்கிறேன். சங்கீதம் 36:5 வாசிக்கும் பொழுது எனக்கு சில வசனங்கள் எல்லாம் எனக்கு ஆங்கிலத்திலையும் சேர்த்து அது மேற்கோள் காட்டும் பொழுது அது இன்னும் தெளிவுபடுத்தக்கூடியதா இருக்கிறதுனால அதை செய்கிறேன் பிரியமானவர்களே. அதுல இன்னும் கிளியரா இருக்கு, அழகா இருக்குது. அதனாலதான் your love Lord reaches to the heavens, your faithfulness to the skies. ஆனா தமிழ்ல உம்முடைய சத்தியம், உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. நம்ம வழக்கமா ஒரு வழக்க சொல் பேசுவோம். என்னுடைய அன்புக்கு எல்லை உண்டு ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கு என்ன இல்லை? எல்லை இல்லை. சில பேர் சொல்லுவாங்க எல்லையே இல்லைங்கிறத இன்னொரு பொயட்டிக் ஃபார்ம்ல எப்படி சொல்லுவாங்கன்னா வானமே எல்லைம்பாங்க. வானத்துக்கு எல்லை இருக்கா? வானத்துக்கு எல்லை கிடையாது இல்லையா? வானத்துக்கு எல்லை கிடையாது. மேலே போய் முட்டுவோன்ற ஏதாவது ஒரு இடம் இருக்குதா? இல்லை. வானமே இல்லைன்னு சொல்றதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா எல்லை இல்லை என்று அர்த்தம். இங்க சங்கீதக்காரன் சொல்றான், தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அவருடைய அன்பிற்கு எல்லை இல்லை, அவருடைய உண்மை அதுக்கும் எல்லை இல்லையா, அது எவ்வளவு அதிகமா இருக்கிறது அப்படின்னா அது எதை காண்பிக்கிறது பிரியமானவர்களே? there is absolutely no area of our lives that is not covered by his faithfulness. நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய உண்மையினாலே அவர் மூடாத எந்த ஒரு பகுதியும் இல்லை. அவருடைய உண்மை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நாம் பார்க்க முடியும். அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நிச்சயமாய் நாம் அனுபவிக்க முடியும் என்பதை இந்த வார்த்தை சொல்லுகிறது. எப்படிப்பட்ட விதங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார்? முதலாவது, இது கொஞ்சம் ட்ரிக்கான ஒரு வேர்ஸ். இதை மெடிடேட் பண்ணும்பொழுது தான் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. மெடிடேட் பண்ணும் பொழுதுதான். ஏன்னா இந்த நான் சொல்ல போற வசனம் தமிழ்ல கடைசி 2 லைன் இல்லை. இது ஒரிஜினல் லாங்குவேஜ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்குது, ஸ்தோத்திரம். ஆனால் எதுக்கு எப்படி தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அந்த 2 முக்கியமான லைனை விட்டுட்டாங்கன்னு எனக்கு தெரியல. எப்படியோ ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. ஸ்தோத்திரம். 145 சங்கீதம் 13 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அதுல அந்த நான் இப்ப சொன்ன விஷயம் அந்த வசனத்துல சுட்டி காண்பிக்க போறேன். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. அப்படி முடிஞ்சிருச்சுல்ல தமிழ்ல. அடுத்தது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் வசனம் இருக்கா உங்க பைபிள்ல? இருக்குதா? இப்ப 13 வசனம் பாதியில நின்றுச்சு நமக்கு தமிழ் பைபிள்ல. இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கா இதுல? இருக்காது. ஓகே. ஆங்கில வேதாகமத்துல என்ன போட்டிருக்குன்னா, ஸ்தோத்திரம், the Lord is trustworthy in all his promises. The Lord is trustworthy in all his promises and faithful in all his deeds. And faithful in all his deeds. இத திருவிவிலியத்துல கரெக்டா மொழிபெயர்த்து அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. திருவிவிலியத்துல வாசிக்கும் பொழுது நீங்க வாசிச்ச இந்த வசனத்தை இந்த பொது மொழிபெயர்ப்பு மாதிரி இருக்கிற திருவிவிலியத்துல வாசிக்கிறேன் பாருங்க. உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு, உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் எப்படிப்பட்டவரா? உண்மையானவர். தம் செய்கைகள் அனைத்திலும் தூய்மையானவர். இதை வச்சுதான் ஃபாதர் எத்தனையோ பாட்டு எழுதி இருக்கிறாங்க. இங்க பாருங்க, பவர் மொழிபெயர்ப்புல இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்தது 2 முக்கியமான லைன் அங்க இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் என்னோட பைபிள் அதை எழுதி வச்சிட்டேன். அந்த லைனை ஆங்கிலத்தில் எழுதி வச்சிருக்கிறேன். அவர் தம்முடைய வாக்கில் எப்படிப்பட்டவராம்? சொல்லுங்க. ஏதாவது வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரா? வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரா? பிரச்சனை நம்மகிட்ட நிறைய நேரங்கள்ல. அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறது அவரால் முடியும். முதல்ல அதை விசுவாசிக்கணும், நம்பணும், அதுக்கு காத்திருக்கணும்.
நிறைய பேர் என்ன செய்யற, ஆபிரகாம் குறுக்கு வழியில போனது மாதிரி 75 வயசுல வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, 11 வருஷம் ஆச்சு, 86 வயசுல ஆகார்கிட்ட போய் ஒரு இஸ்மவேல் வந்து கடைசி வரைக்கும் காலம் பூரா தலைவலியா, இன்னைக்கு வரைக்கும் தலைவலியா இருக்கா இல்லையா? அல்லேலூயா. புரிஞ்சவங்க புரிஞ்ச அளவு தக்கது ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்? அப்ப ஆபிரகாமுக்குள்ள அந்த பொறுமை இல்லை, சாராளுக்குள்ளே அந்த பொறுமை இல்லை. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்கிற நிச்சயம் அப்பொழுது இல்லை. பின்பதாக அந்த நிச்சயம், விசுவாசம் பலப்பட பலப்பட அந்த நிச்சயம் வந்தது. விசுவாசம் நமக்கு பலப்படுமானால், நல்ல பலமுள்ள விசுவாசமா இருக்குமானால், கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் சொல்லிட்டாரு, அவர் செய்வார் என்கிற நிச்சயம் நமக்குள்ள இருக்கும். அதற்காக அவருடைய வேலை வருகிற வரைக்கும், அவருடைய செய்கை வெளிப்படுகிற வரைக்கும் பொறுமையோட காத்திருப்போம். இதைத்தான் ரோமருக்கு எழுதின நிருபத்துல 4ஆம் அதிகாரத்துல அந்த வசனம் நான் குறிச்சு வைக்கல, நான் திடீர்னு மைண்ட்ல வருது, உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்துல 21ஆம் வசனம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. இந்த நம்பிக்கை இருந்தா போதுங்க. எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கு எனக்கு தகுதி கிடையாது, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற அளவுக்கு எனக்கு சூழ்நிலையில் ஒன்றுமே தெரியவில்லை, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேற அளவுக்கு என்னுடைய திராணினால எந்த முயற்சி செய்தாலும் நடக்காது என்று தெரிந்தாலும் அவர் செய்ய முடியும், அவரால் செய்ய முடியும், அவர் செய்வார் என்கிற நிச்சயமான நம்பிக்கை இருக்குமானால் ஆண்டவர் அவர் செய்து காண்பிப்பார். இந்த மாதத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்ன? வாக்குத்தத்தம் ஒன்னு சொல்லிட்டு இன்னொன்னு செய்ய மாட்டார். நல்லா நான் வச்சுக்கோங்க. ஒன்னு சொல்லிட்டு ஹலோ ஆமென், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்னால் சொன்னதுதான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பே உனக்கு அரியணையில் உட்கார்ற ஒரு பாக்கியம் வரும்னு அவனுக்கு சின்ன வயசுல காட்டினார்னா, ஒரு நாள் வரும்போது நிச்சயமா அந்த அரியணையில உட்கார வைப்பார். வச்சாரா வைக்கலையா? ஸ்தோத்திரம். ஆபிரகாமே உனக்கு ஈசாக்க தருவேன்னு சொன்னாரு. உனக்கு என்ன சொன்னாரு? ஈசாக்க தருவேன்னு சொன்னார். ஈசாக்க கொடுத்தாரா? கொடுத்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக எனக்கு அருமையானவர்களே, இதே காரியத்துல வாக்குத்தத்தமாக இன்னென்ன காரியங்களை உனக்கு தருவேன், இன்னின்னதை உனக்கு செய்வேன், இன்னின்ன காரியங்களை உன்னை கொண்டு நான் செய்வேன் என்று கூறிய எந்த காரியத்தையும் வேதத்திலே அவர் செய்யாமல் தராமல் இருந்ததில்லை. பரிசுத்தவான்களின் வாழ்க்கையிலும் அதை நாம் பார்க்க முடியும். இரண்டாவது காரியம், சங்கீதம் 111:7. இன்னொரு 5 நிமிடத்துல நான் வேகமாய் முடிக்க பிரயாசப்படுகிறேன். அவருடைய கரத்தின் கிரியைகளும் கட்டளைகளும் சத்தியமானவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய கரத்தின் கிரியைகள் சத்தியமானவைகள். ஸ்தோத்திரம். 111:7 வேகமா வாசிங்க. The works of his hands are faithful and just. எதை காண்பிக்கிறது? ஒரு உண்மையும் யதார்த்தமுமான தன்மை அவரிடத்தில் உண்டு. உண்மையும் யதார்த்தமுமான தன்மை. உள்ளே ஒன்று வைத்து வெளியே ஒன்று செய்கிற ஆண்டவர் அல்ல. உள்ளே ஒன்று வைத்து வெளியே ஒன்று பேசுகிற ஆண்டவர் அல்ல. அவருடைய வார்த்தையிலே யதார்த்தம் உண்டு, செய்கையிலே யதார்த்தம் உண்டு. அதுதான் அவர் உண்மை உள்ளவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யதார்த்தமான, there is a genuineness in him. ஜெனியூனான ஆள்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஜெனியூனான ஆள், அவரை நம்பலாங்க, அவர் ஜெனியூன் அப்படின்னு சொல்லுவாங்க, உண்மையான ஆள். ஸ்தோத்திரம். மூணாவது, நம்மை தாம் அழைத்த தம்முடைய அழைப்பிலே அவர் உண்மை உள்ளவர். நம்மை தாம் அழைத்த தம்முடைய அழைப்பிலே 2 காரியங்களுக்காக கர்த்தர் நம்மை பிரதானமாக அழைத்திருக்கிறார். முதலாவதாக 1 கொரிந்தியர் 1:9 குறித்துக் கொள்ளுங்கள். வேகமாய் கடந்து போகிறேன். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இயேசுவோடு உள்ள ஐக்கியத்துல நாம் இருக்கும்படி நம்மை அழைத்திருக்கிறார். அந்த ஐக்கியத்தை விட்டு நாம தான் வெளியே போயிடக்கூடாதே ஒழிய அதிலே நம்ம இருத்தி வைக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது 1 தெசலோனிக்கேயர் 5:24 வாசிக்கிறோம்.
அங்கே உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ள, முதல்ல அழைத்தவர் உண்மையுள்ளவர், இரண்டாவது உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். எப்படி செய்வார்? முந்தின வசனம் என்ன போட்டிருக்குது சொல்லுங்க? 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் அனைத்தும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக சொல்லிட்டு, இயேசு வரும்பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படும்படிக்கு அதற்கு நம்மை அழைத்திருக்கிறவர் அவர் உண்மையுள்ளவராய் இருந்து அதை அப்படி காத்துக்கொள்வார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய பிரயாசத்தினாலே அல்ல, அவருடைய கிருபையினாலே அதை அவர் செய்வார். அப்போ அந்த விஷயத்துல நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிறதிலே அவர் உண்மை உள்ளவர். அவரோடு உள்ள ஐக்கியத்திலே நம்மை நிலைக்க செய்கிறதிலே அவர் உண்மை உள்ளவர். 2 விஷயம், நம்மை பரிசுத்தமாய் காத்து கொள்வதில் அவர் உண்மை உள்ளவர், அவரோடு உள்ள ஐக்கியத்தில் நம்மை நிலைக்க செய்வதில் அவர் உண்மை உள்ளவர். அடுத்தபடியாக 2 தெசலோனிக்கேயர் 3:3 வாசிக்கிறோம், நம்மை ஸ்திரப்படுத்தவும் தீமைக்கு விலக்கி நம்மை காக்கவும் அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை ஸ்திரப்படுத்துவார், நம்முடைய நம்பிக்கையை ஸ்திரப்படுத்துவார், நம்முடைய கால்களை ஸ்திரப்படுத்துவார், நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நம்மை ஸ்திரப்படுத்தவும் தீமைக்கு விலக்கி நம்மை காக்கவும் அவர் உண்மை உள்ளவர். எத்தனை தீமைக்கு நம்மளை விலக்கி இருக்காரு தெரியுமா? அவர் விலக்கினதுனாலதான் இன்னைக்கு இப்படி இருக்கிறோம். எத்தனையோ தீமைகளுக்கு நம்மை விலக்கி காக்கிற உண்மை உள்ள ஆண்டவர். He is faithful to give us strength and he is faithful to protect us from evil. ஸ்தோத்திரம். 5வதாக, நாம் உண்மையாகவே மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிடுகிற பாவங்களை மன்னிக்கிறதில் அவர் உண்மை உள்ளவர். அதனாலதான் நமக்கு மன்னிப்பு கிடைக்குதுங்க. இல்லைன்னா ஒரு நேரம் ரட்சிக்கப்பட்ட பிறகு திரும்பவும் ஏதோ ஒரு பாவ சோதனைகளை விழும் பொழுதோ, பாவம் செய்யும் பொழுதோ, ஏதோ தடுமாற்றங்கள் வரும் பொழுதோ, ஆண்டவர் இதுக்கு மேல நான் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னா நீங்களும் நானும் எங்க போய் நிப்போம் சொல்லுங்க? we can never get to heaven. பரலோகம் போக முடியாதே. ஆனால் உண்மையாக மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிடும் பொழுது அதை மன்னிக்கிறதற்கு அவர் உண்மையுள்ளவர். வசனம் இருக்கா? 1 யோவான் 1:9. பாவங்களை, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவத்தை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அங்கேயும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனஸ்தாபப்பட்டு உண்மையாகவே மனம் வருந்தி மனஸ்தாபப்பட்டு நான் இந்த காரியத்தை விட்டு நான் திருந்துகிறேன் என்று சொல்லி வருகிறவர்களை கர்த்தர் மன்னித்து அந்த மன்னிப்பை அருளுகிறதிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கடைசியாக 1 கொரிந்தியர் 10:13, நமக்கு வரக்கூடிய சோதனைகளை தாங்குகிறதற்கு பலன் தருவதிலும் அதற்கு தப்பி போகும் போக்கை உண்டு பண்ணி தருவதிலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10:13 வாசிங்கள். 1 கொரிந்தியர் 10:13. வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறதுனால என்ன செய்கிறாரா? உங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையோடு கூட அவர் சோதனையை தாங்கத்தக்கதாக அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை அவர் உண்டு பண்ணுகிறார். அதுல அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உண்மை உள்ள ஆண்டவர் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால்
உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜா. கர்த்தர் தந்த அந்த நல்ல பந்திக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில நீர் உம்முடைய உண்மையை நீர் நிரூபித்து கொண்டே இருப்பீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த மாதத்துல முழுவதும் கர்த்தாவே நீர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை, விசேஷமாக நீர் கொடுத்த வாக்கிலே நீர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதை உம்முடைய ஜனங்கள், இந்த திருச்சபை இன்னும் அதிகமாய் ருசிக்கும்படி அனுக்கிரகம் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a good